இடத்தை இந்த நாளிலே ஏற்பாடு பண்ணி தரும்படிக்கு கர்த்தர் காரியத்தை செய்தபடியாக நான் முதலாவது தேவனுக்கு நாம் மேம்படும்படிக்கு ஆண்டவர் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறேன். ரெண்டாவது, இந்த தருணத்தை எனக்கு தந்த அருமையான தகப்பனாருக்கும் என்னுடைய போதகருக்கும் நான் நன்றி செலுத்தி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. நான் முதலாவது சாட்சி ஆரம்பிக்கிறது முன்னாடி என்னுடைய 9ஆம் படிக்கும்போது 9-10 படிக்கும் நாட்களில் அதிகமாக என்னுடைய பெற்றோர் என்னை ரொம்ப கண்டித்து வளர்த்தப்பட்ட ஒரு முறை என்னன்னு சொன்னால், ராத்திரி ஜெபம் பண்ணுறதும் அதிகாலம் ஜெபம் பண்ணுறதும் அது ரொம்ப கண்டிப்பாக வச்சுருந்தாங்க. அந்த நாட்களில் ரொம்ப கடினமாக தான் இருந்துச்சு. எப்படியாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, அதுன்னு கேட்பாங்க, திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி பயந்து அந்த காரியங்களை ஏறெடுத்தது உண்டு. அப்படி ஒரு நாள் ஜெபம் பண்ணிவிட்டு படுக்கும் பொழுது எனக்கு கண்ட ஒரு சொப்பனம் தரிசனமாக இல்லை, சொப்பனம். ஒரு ஆடுகளை மேய்ச்சிட்டு ஒரு 20-25 ஆடுகளை நான் மேய்ச்சிட்டு போகிறது மாதிரி ஒரு 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பருவம். அப்போ ஆடுகளை மேய்ச்சிட்டு போகிறது மாதிரி நான் ஒரு கோலில் பிடிச்சிட்டு ஆடுகளை மேய்க்கிற மாதிரி பார்க்குறேன். ஒரு அசால்ட்டாக வச்சுட்டு, ஆனால் மனதுக்குள்ளே ஆழமாக இருந்துச்சு. அதோடைய காரியம் என்னென்னு தெரியாது. அப்படியே நாட்கள் போய்கிட்டே இருந்துச்சு. வாலிப நாட்கள் வந்துச்சு. அப்படியே கடினமான இருதயங்களும் அப்படி தோண்டிகிட்டே இருந்துச்சு. ஆனால் இந்த தரிசனம் அதுக்கு பதில் கிடைக்காத விடமாக அப்படியே ஆழத்தில் மனதின் ஆழத்தில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நாட்கள் போய்கொண்டே இருந்துச்சு. அப்படியே 12th முடித்தேன், காலேஜ் முடித்தேன். காலேஜ் முடிக்கல, முதல் டிகிரி 2வது வருஷம் படிக்கும்போது அந்த வாலிப வயது என்று சொல்லக்கூடிய நாட்களில் இருந்து அந்த சொல்லுவாங்கல்ல, நம்ம ரத்த புஷ்டி இருக்கும் அப்படின்பாங்க. ஸ்தோத்திரம். அந்த ஸ்வாபங்கள், வாலிப நாட்களுடைய ஆசைகள், காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தாலும் இந்த பாவங்கள் தொட்டிக்கொள்ளும்னு சொல்லப்பட்டது மாதிரி இந்த காரியங்கள் தொட்டிக்கொண்டே இருந்துச்சு. அதில் ஜெயிக்கணும்னு வேதவசனம் சொல்லுது. ஆனால் இந்த அடியை என்ன செஞ்சுட்டேன், தோத்துட்டேன். உலகம் ஆட்கொண்டது. கொஞ்ச நாள் இருந்தேன், கொஞ்ச நாள் அப்படி பார்த்தேன். அந்த உலகத்துடைய காரியம் எப்படியாவது கடைசியில் சிந்தனை எப்படின்னா, எப்படியாவது வேலை பார்க்கணும், சம்பாதிக்கணும், நல்ல நிலையில் வரணும், இப்படி சொல்லுகிற காரியம். எப்படியாவது அதிகமாக அவங்க சொல்லுகிறது ஜபத்துக்கும் வேத வாசிப்பும் அவங்க அதிகமாக சொல்கிறது உண்டு. அது நமக்கு கடினமாய் தோண்டிகிட்டே இருந்துச்சு. இப்படியாவது இந்த கடினத்திலேருந்து வெளியே போகணும்னு சொல்லி போராட்டத்தை, அது என்னுடைய ஒரு மாம்சத்தின் போராட்டத்தை மாதிரி போராடி கடைசியில் 2022 ஆகஸ்ட் 14ஆம் தேதி, ஸ்தோத்திரம், ஆமாம் 14ஆம் தேதி காலை கரெக்டாக 9 மணி இருக்கும் இங்கே ஆராதனை நடக்கிறதும் நான் வீட்டிலேருந்து போயிட்டேன். ஸ்தோத்திரம். வீட்டிலேருந்து கடந்து போனேன் ஒரு வைராக்கியத்தோட. இதுலேருந்து எக்ஸ்ட்ரா நிறைய ஆசைகள் இருந்துச்சு. தனியாக பிரயாணம் பண்ணணும், ஒத்தைக்கு போகணும், யாருடைய துணை இருக்கக்கூடாது அப்படி சொல்லுகிற ஒரு மாம்சத்தின் மூர்க்கம் கொண்டு என்னாலும் தைரியமாக, யாருடைய துணை இல்லாமல் தைரியமாக நானாகவே வெளியே போனேன். அங்கங்கேயா சில இடங்களில் நான் விவரித்து சொல்ல விரும்பல, நின்னே நாட்களை கழித்தேன். அப்புறம் ஒரு இடத்துல நம்ம அருகாமையில் பகுதியில் தான் ஒரு இடத்துல வேலை பார்த்தேன். 2 இடத்துல வேலை பார்த்து கொஞ்சம் காசு கையில் வந்தது, கொஞ்சம் சந்தோஷம். ஸ்தோத்திரம். கொஞ்சம் அந்த சந்தோஷம் வந்தது. அடுத்த ஸ்டெப்புக்கு நான் என்ன பண்ணுறேன், சரி எங்கேயாவது ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்கணும் அப்படின்னு உள்ள ஒரு மூர்க்க வெறியில் நான் அடுத்து ட்ரை பண்ணுறேன். ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறேன். ஆற்றிங்கல் என்று சொல்லப்படுகிற கேரளா மாவட்டத்தில் உள்ள ஒரு பகுதியில், இங்கேருந்து ஒரு 77 கிலோமீட்டர் இருக்கும். அந்த சின்ன பிராயத்தில் வெளியே போகாத, உள்ளே பெற்றோருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வளர்ந்த அந்த ஒரு காலத்திலேருந்து அந்த 77 கிலோமீட்டர் ரொம்ப அதெல்லாம் வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த அதாவது துணைக்கூட யாரும் இல்லை. அந்த மூர்க்க வரியோடு கொண்டு அந்த பிரயாணம் 77 கிலோமீட்டர் 2.5 மணிக்கு வரையும் பைக்கில் தான் போய் அந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி, அப்புறம் அப்படி இன்டர்வியூ பாஸ் ஆகிடுச்சு. அப்புறம் மைசூர், ஸ்தோத்திரம், பெங்களூரில் 1 வீக் அங்கே ஒரு ட்ரைனிங் இருந்துச்சு. அங்கே முடிச்சுட்டு அடுத்து நேராக எனக்கு போஸ்டிங் மைசூர் வந்துச்சு. நேராக கிளம்பி போனேன். கையில் நல்ல சம்பாத்தியம். ஸ்டார்டிங் எனக்கு கொஞ்சம் சேலரி பண்ணால் விவரித்து சொல்லலை, ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு 2-3 வாரத்துக்குள்ளே அந்த ஒரு சொல்லுவாங்கள்ல, அந்த இரத்த புஷ்டியில் நம்ம முன்னேறி போயிட்டே இருப்போம் சொல்லுவாங்கள்ல, அப்படி போய்கிட்டே. ஆனால் என்னுடைய ஜபம் காலமாக அந்த ஸ்தோத்திரம், அந்த ராத்திரி பண்ணுற ஜபமும் விடிய காலம் பண்ணுற ஜபம் மட்டும்தான் என் வாழ்க்கையில் இருந்துச்சு. வேறு ஆண்டவரை குறித்த சிந்தனையும் ஒன்றுமே கிடையாது. மாம்சத்தில் ஓடிக்கிட்டே இருந்தேன். மனிதர் சொல்கிறப்பட மனிதருக்கு பிரியமாக நடந்து அப்படி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நாட்கள் போய்கொண்டே இருந்துச்சு. மைசூர் போனதுக்கப்புறம் எனக்கு பெங்களூரில் இருக்கும்போதும் எனக்கு நான் சர்ச்சு போக ஆண்டவர் கிருபை செய்தார். இங்கே ஊரில் இருக்கும்போதும் இந்த சபையில் இன்னொரு சபைக்கு போக ஆண்டவர் கிருபை செய்தார்.
ஆனால் அங்கே எதெல்லாம் சபைக்கு நான் போனேனோ அங்கே முதலாவது என்ன ஆள் யாரும் தெரியாது, அந்த போதவருக்கு என்ன தெரியாது. ஆனால் எனக்கு கிடைக்கிற 3 சபைகளுக்கு நான் போனேன். 3 சபையில் எனக்கு கிடைத்த வார்த்தை, நீ எங்கே வெக்கப்பட்டாயோ அங்கே உன்னை தலைநிமிர செய்வேன். இதுதான் என்னுடைய கிடைச்ச வார்த்தை. ஆனால் நிறைய நாள் ஒன்றும் போகலை, அப்படி இப்படி இருந்துச்சு. ஆனால் மைசூரில் போனதுக்கப்புறம் நல்ல சம்பளம், நல்ல கிளைமேட்டு, இப்படி போயிட்டுச்சு. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போக முடியல. நான் இருந்த இடத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி போகணும். அவ்வளோ தூரம் இருந்தாலும் மடித்து அப்படி போயிட்டு இருந்துச்சு. அன்னையிலேருந்து தான் கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் நான் ஞாயிற்றுக்கிழமை முடங்கின அந்த ஒரு சில கொஞ்சம் நாட்கள் என்னாலும் சம்பளம் இருந்துச்சு, நல்ல சௌபாக்கியம், கடைசியில் நல்ல சேலரியில் நல்லா வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஓகே, பிரச்சனை இல்லை, போய்கிட்டே. அடுத்து தீர்மானிக்கிற ஒரு இடத்த வாங்கணும், ஒரு வீடு கட்டணும். அப்படி அந்த வாலிப நாட்களுடைய புஷ்டி ஒரு இடத்த பார்க்கும்படி அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கும்படிக்கு அந்த அந்த ஓட்டம் ஓடிட்டு இருந்துச்சு. அப்படி போய்கிட்டே இருந்துச்சு, நாட்கள் போய்கிட்டு. ஆனால் மைசூர் போனதுக்கப்புறம் எனக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய டச் விட்டு போச்சு. அதுக்கடுத்து ஜபம் குறைஞ்சிச்சு. அப்படி இருக்கும்போது ஸ்தோத்திரம், ஒரு அக்டோபர் மாதம் கடைசியில் எனக்கு வந்து திடீர்னு வந்து காய்ச்சல் வருது. அந்த கிளைமேட் ஆக்சுவலி குளிர், ரொம்ப குளிரான டைமு, எனக்கு காய்ச்சல் வருது. சரி, காய்ச்சல் பொருட்படுத்தலை, வேலை செய்யணும், அந்த ஒரு வைராக்கியம், சம்பாதிக்கணும் அப்படின்னு உள்ள வரைக்கும் காய்ச்சலோடு ஆஃபீஸுக்கு போயும் செஞ்சோம். இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியும் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணியும் அப்படி நாட்கள் போய் கொண்டு இருந்துச்சு. அப்புறம் கடைசியில் முடியலை அப்படின்னு உள்ள சுச்சுவேஷனில் நான் திருப்பி ஊருக்கு வரேன். ஊருக்கு வந்ததும் நான் ட்ரெயின் இறங்கினதும் என்னுடைய வாமிட், எல்லாம் பிளட் வாமிட்டு, சாப்பிட முடியல. அன்னைக்கு நல்லா பிளட் வாமிட் வந்துச்சு. பின்ன பக்கத்தில் இருந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து, சும்மா அது டெம்பரரியாக அது குறையும்படிக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் என்னை கூடணும் அப்படின்னு சொல்லி நான் காத்துட்ருக்கிறேன். அப்புறம் திருப்பி நான் வந்து எனக்கு விருப்பத்தின்படி நான் எங்கே இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும் அங்கே வேலை கிடைக்கும்படி எனக்கு போஸ்டிங் மாற்றி தந்தாங்க. அப்புறம் அக்டோபர் பாதியிலேருந்து அங்கே நான் போகிறேன். போயிட்டு ஆட்டிங்கல் போய் அங்கே வேலை பார்க்குறேன், வேலை பார்த்துட்டே இருக்கிறேன், இதே சம்பளத்தோடு வேலை பார்த்துட்டே இருக்கிறேன். அப்புறம் அங்கே ஒரு சர்ச்சுக்கு போக வேண்டியிருந்துச்சு, அந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அங்கே சர்ச்சுக்கு போகும்போது எனக்கு கிடச்ச மறுபடியும் இதே வார்த்தை எனக்கு கிடச்சிச்சு. அதுலேருந்து நான் அந்த 9 கிளாஸ் படிக்கும்போது 10 படிக்கும்போது அந்த நான் கண்ட அந்த சொப்பனம் எனக்கு அப்போ ஞாபகம் வர தொடங்குச்சு. நான் ஏதோ ஆடுகளை மேய்ச்சேன், நான் ஒரு மேய்ப்பனாக இருந்தேன், கோல் எடுத்தேன் அப்படின்னு ஒரு சிந்தனை இருந்துக்கிட்டு இருந்துச்சு. வார்த்தையை அதுக்கடுத்து ஏற்றுக்கொண்டு, சரி என்னை எங்கே வெக்கப்படுத்தினா அங்கே தலை நிமிர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அது ஒரு சின்ன ஒரு பகுதியாக வச்சு வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேன். திடீர்னு மனிதர் மூலமாக சொல்லுவாங்கல்ல, ஐயோ போய் தான் பட்டு தான் திருந்துவான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே போல் மனிதனுடைய ஒரு சில சுவாபங்கள் கூட இருந்தவங்க கூட இந்த மேனேஜர் செஞ்ச காரியங்கள் என் கண்ணில் பட்டுச்சு. அங்கே கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அது ஆண்டவர் தரணும் ஒரு திருப்புமனை, அது எனக்கு திருப்பும்படிக்கு எனக்கு அது ஒரு திருப்புமனையாக இருந்துச்சு. அங்கே இது கடந்து நேராக திருப்பி நான் தங்கியிருந்த என்னுடைய பாட்டி வீட்டு தான் வந்தேன். வந்து எனக்கு சும்மா இருக்கக்கூடாது, எனக்கு சம்பாதிக்கணும், ஒரு வேலை விட்டாச்சு அடுத்த வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம பிஆர்எஸ் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூட்டில் என்ன பண்ணுறேன், ஏவியேஷனுக்கு நான் அப்ளை பண்ணுறேன். அங்கேயே நான் செலக்ட் ஆகிட்டு இப்போ நான் வந்து அங்கே ஜாயின் பண்ணக்குள்ள 2 நாட்கள் அந்த இடப்பட்ட நாளில் எனக்கு மறுபடியும் பிளட் வாமிட்டும் மூக்குலேருந்து ப்ளீட் ஆகிறோம். ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டே இருந்தேன். ஒரு நாள் மெடிசன் எடுத்தேன், நிற்கலை. 2 நாள் 3 நாள் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ ராத்திரி ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லி அந்த கண்ட சொப்பனத்துக்கும் கிடைச்ச வார்த்தைகளுக்கும் என்னை நான் ஒப்பு கொடுக்க தொடங்கினேன். அப்புறம் கர்த்தர் காரியங்களை நேர்த்தியாய் எல்லாவற்றையும் கர்த்தர் வழிகளெல்லாம் திறந்திருந்தார். மறுபடியும் இந்த இடத்துக்கு திருப்பி வரும்படிக்கு வரும்பொழுது நான் தெளிவாக தான் இருந்தேன். இங்கே வந்து சூழ்நிலை சரியில்லை அப்படின்னா திருப்பி போயிடணும் அப்படின்னு உள்ள இதெல்லாம் வந்தேன். ஆனால் கர்த்தர் ஏற்ற வேளையில் ஏற்ற வழிகளை கர்த்தர் திறந்து வைத்தார். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். இருதயத்தை ஒப்பு கொடுத்தேன். ஒரு 2 நாள் 2-3 வாரம் போகும்போது எந்த மனிதர்லாம் நான் நம்பினேனோ அவருடைய வாயிலிருந்து இதை சொல்லுவாங்கள்ல, பின்னாடி குத்துனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அனுபவம் எனக்கு முதல்ல கிடச்சிச்சு. அந்த நாள் ஒரு புதன்கிழமை ஆராதனை, ஸ்தோத்திரம். அப்போது அந்த ஆராதனை முடிச்சுட்டு நான் போகிறேன். அப்போது நான் நம்பி இருந்த அந்த மனிதர் என் பின்னாடி குத்துறது மாதிரி ரொம்ப கேவலமாக பேசினாங்க. நான் இது வரைக்கும் அப்படி கேட்டதே கிடையாது. அப்போ என் முடிவு கடைசியாக ரொம்ப இதுக்கு முன்னாடி அதிகமான முடிவுகள் எடுத்து அதில் ஆண்டவர் தப்பித்து நடத்தினேன். ஆனால் அந்த நாள் அந்த சாயங்காலம் நான் எடுத்தது அந்த கடைசியான முடிவு நான் எடுத்தேன். ரொம்ப ஒரு தப்பான முடிவு, உங்களுக்கெல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். முடிவு எடுத்தேன். அப்போது அந்த இடப்பட்ட அந்த நேரம் ஒரு 2-3 மணிக்கூர் இருந்த இடப்பட்ட அந்த நேரத்தில்
அருமையான என்னுடைய தகப்பனார் தாயார் என்னுடைய சகோதரி வந்து இங்கே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போது திடீர்னு அவங்க என்ன கூப்பிட்றாங்க, சாப்பிட வாரியான்னு. நான் சொன்னேன் வரல, சாப்பிட வரல அப்படின்னு. நான் என் வாழ்க்கையை முடிக்கும்படிக்குள்ள ஆயத்தை நான் ரூமில் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. முடித்து திடீர்னு அவங்க இருக்கும்போது திடீர்னு அருமையாக தகப்பனாருடைய இருதயத்தில் போய் பார்க்க சொல்லி அந்த தூண்டுதல் அவங்களுக்கு வந்துச்சு. ஓடி வந்தாங்க. வந்து அழுதுட்டு பார்த்து கட்டி பிடிச்சி கொண்டு போனேன். நான் அவங்க சத்தம் வர்றது கேட்டுட்டு நான் பண்ண ஆயத்தை எல்லாத்தையுமே கலத்தி வச்சுட்டேன். வந்தோம், இதே சபைக்கு ஃப்ரெண்டில் இருந்து தான் அழுதோம், ஒப்புரம் வானோம், ஒரு குரல் மனஸ்தாபப்பட்டோம், கொஞ்சம் காரியங்களை பேசினோம். அதுலேருந்து கொஞ்சம் கூட இருதயம் ஆண்டவருக்குள்ள ஆயத்தமாக தொடங்குச்சு. மறுபடியும் எதை எனக்கு அவங்க ரொம்ப கண்டிப்பாய் வளர்த்துனாங்களோ அதை மனப்பூர்வமாக செய்ய ஆரம்பித்தேன், செய்துட்டே இருக்கிறேன். இம்மட்டுமாய் 2 வருஷம் ஆகுது. டிசம்பர் 18ஆம் தேதி நான் திருப்பி ஸ்தோத்திரம் 17ஆம் தேதி சனிக்கிழமை ராத்திரி வந்தேன். கடந்த டிசம்பர் 18 2024 18 எனக்கு 2 வருஷம் ஆச்சு. நான் எப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நான் கண்டிப்பாய் கடினம் என்று நினைத்த காரியத்தை எப்போ நான் மறுபடி எடுத்தேனோ, மனப்பூர்வமாய் செய்தேனோ, அதுலேருந்து படிப்படியாய் நான் எதெல்லாம் எதிர்பார்த்தேனோ அதற்கு மிஞ்சினதாய் கர்த்தர் நடத்தி அழகாக வழி நடத்தி கரம் பிடித்து இப்போ அடுத்த ஒரு நிலையிலையும் ஆண்டவர் கொண்டு போய் வைத்திருக்கிறார். நான் ஒன்று சொல்லுவேன், மனிதனை நம்புவதை பார்க்கலும் ஆண்டவரை பற்றி கொள்வது மேல் என்று சொல்லி என் சாட்சியை முடுக்கிறேன். கர்த்தர் தாமே மகிமைப்படுவார்.